தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுடன் கூட்டணி இல்லை, காங்கிரசுடன் கூட்டணி இல்லை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காங்கிரஸ் 1968 67 தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்தது. 58 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக காங்கிரஸ் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது. திமுக அண்ணா திமுகவுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து அரசியல் ஆதாயங்களை அடைந்து வந்தது. தற்பொழுது காங்கிரஸ் நடுத்தருவில் விடப்பட்டுள்ளது. அதாவது திமுகவுடன் கூட்டணி அமைத்தும் கூட தன்னால் ஆட்சியில் பங்கை பெற முடியவில்லை, அமைச்சர்கள் பதவியை பெற முடியவில்லை. தமிழக வெற்றி கழகம் இந்த முறை காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விரும்பியது. அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி தர அறிவித்தது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் ஆர்வமாக இருந்தனர். அதே நேரத்தில் திமுகவிடம் பேரம் பேசப்பட்டது. ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என்று கூறிவிட்டது. அதிக தொகுதிகள் என்பதையும் நிராகரித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகமா திமுகவா, யாருடன் கூட்டணி என்று காங்கிரஸ் திணறி வந்தது. டெல்லி தலைமை முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை காண்பித்து திமுகவுடன் பேரம் பேசப்பட்டதாக கூறப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் ஓரளவு பொறுத்து பார்த்தது. தற்பொழுது நடிகர் விஜய் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். இந்தியா டுடே என்ற பத்திரிகைக்கு அளித்த நேர்காணலில் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பும் நாள் சரி, சட்டசபைக்கு தேர்தலுக்கு பிறகு என்றாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் யாருடனும் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். ஆக தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி என்ற பேச்சு முடிவுக்கு வந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. காங்கிரசுடன் கூட்டணி கிடையாது. காங்கிரசுக்கு தற்பொழுது திமுகவை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. அதனுடைய வாக்கு வங்கி எவ்வளவு என்பது இந்த தேர்தலில் தெரிய வரும்.